ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு எபிசோடு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே அழுகையாக தான் இருந்தது கைஸ். என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம நிஷா மேடம் வந்து சரியான கிரிமினலாக இருப்பாளாட்டு இருக்குது. யாரு? நம்ம அறிவு மாமாவை விட நிஷா ரொம்ப கிரிமினல் மைண்ட். உங்களுக்கு சொத்து வேணுமா? ஆதி வேணுமா? சொத்து வேணும்னா நீங்க ஆதி எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவனை தனியா விட்டுருங்க, அவன் இஷ்டத்துப்படி இருந்துட்டு போறான், உங்களுக்கு சொத்து கிடைச்சா சரி அப்படின்னு சொல்லி எப்படி அறிவையே மிரட்டுறா பாரு. சரியான கிரிமினல் மைண்ட் தான் இவெல்லாம் எப்படி ஆதிக்கு ஃப்ரெண்ட் ஆனானே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குனே வந்து ஒரு கேவலமானவ அந்த நிஷா. அடுத்து வந்து இங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆதி போயிட்டான்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா போன் வருது, தாத்தா போன் பண்றாரு. ஆதி இன்னும் கிளம்பலமா, இப்பதான் கிளம்பிட்டு இருக்காருன்னு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் வந்து கேட்டோடனே ஆதி இப்பதாம்மா போறாரு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அழுகுறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. பாட்டி வந்து ஒரு வார்த்தை சொல்லுச்சு, சூப்பரா இருந்தது எனக்கு அந்த சீனு. அவனை 4 அப்பி கை காலை உடைச்சு இங்க வீட்டுல கொண்டு போட வேண்டாம்டான்னு சொல்லிச்சு. கரெக்டான இது. ஆனா டைரக்டர் அதை யோசிக்கவே இல்லையேப்பா. சரியா? பாட்டிக்கு இருக்கிற யோசனை கூட டைரக்டருக்கு இல்லையே. 4 அப்பி இவன் தானே அவன் பொண்டாட்டி, இவ தாண்டா உன் புள்ளன்னு சொல்லி அவன் அழகர் என்னதான் செய்யறான், என்ன செய்யறான்னு ஒன்னும் புரியல. மண் நாட்ட நிக்கிறாங்க பொண்டாட்டியும் புருஷனும். அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கு எபிசோடே இவ்வளவுதான். அப்புறம் பாரதி வந்து தனியா நான் கிளம்புறேன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. தமிழை கூட்டிட்டு நான் தனியா போறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்னும் சாக போல, வாழத்தான் போறேன். இனிமேல் என்ன பேசி என்ன ஆக போகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. அவரே போனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? நான் என் வேலையை பார்த்துட்டு என் குழந்தைக்கு நல்லா ஒரு அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பொண்டாட்டியா தான் நல்ல விதமா இருக்க முடியல, அம்மாவாவது நல்ல விதமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஆண்டாள் அக்காவுக்கு வந்து நலங்கு வைக்கிறாங்களாமா. ஏன்னா அவங்க எனக்கு அத்தை என்னம்மா செஞ்சுச்சுன்னு அந்த குழந்தை கேட்டக்கூடாதாம்மா. உடனே நலங்கு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சு அதோட முடிக்கிறாங்க இன்னைக்கு எபிசோடு. சரியா? ஸோ ரிவ்யூ பண்ணிடலாமா? நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ்ல வந்து ஒரு ஆடு கொடுத்துருந்தாங்க, இதயம் சீரியல் புத்தம் புதுசா வருது அப்படின்னு சொல்லி. நம்ம பாரதியின் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து விலகுறாங்க. அதாவது ஜனனின்ற அந்த பொண்ணு வந்து விலகுது, நாடகத்துல இருந்து விலகுறாங்க. ஆனா வந்து இன்னைக்கு எபிசோட்ல வந்து பேசுற தோரணை எல்லாமே அப்படிதான் இருந்தது. நான் கொஞ்ச நாள் தனிமையில இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொன்னாங்க. அது எல்லாரும் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை திரும்பி இது மறுபடியும் இவங்களே கூட பாரதியா போட்டாலும் நாடகம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவ்வளவு நாள் இவங்கள பார்த்து பழகிட்டோம். இனி அடுத்து யாரு? பல்லவி கவுடாவாமா, அவங்கதான் வந்து பாரதி கேரக்டரா பண்ண போறாங்க. இவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிச்சர்ட் இருக்காரு இல்லையா, அதான் இதயம் சீரியல் ஹீரோ ஆதி, அவரோட ஒரிஜினல் நேம் வந்து ரிச்சர்ட் ஆமா. அவங்க கூட வந்து தெலுங்குல வந்து ஒன்னா ஆக்ட் பண்ணவங்களாமா ஒரு சீரியல்ல. சரியா? அதனால இப்ப தமிழ்ல தூக்கி அந்த பொண்ணை போட்டிருக்காங்க. எனக்கு வந்து இதுல வந்து என்னன்னா, இது வந்து ஒரு ஆதியோட வேலையாத்தான் இருக்குமான்னு தெரியல. டைரக்டர் கிட்ட சொல்லி இந்த பொண்ணையே நீங்க ஹீரோயினா போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு. ஏன்னா நம்ம டைரக்டருக்குலாம் இவ்வளோ இதெல்லாம் கிடையாது, இப்படிலாம் யோசிக்கிற ஆளுங்க கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எதுக்கு தெலுங்குல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு வந்து இங்க நடிக்க வைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இப்போ இவங்களுக்கு ஜனனிக்கு என்ன குறைச்சல், நல்லாத்தான் நடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களே போட்டு நாடகத்தை முடிச்சு வச்சுட்டு போக வேண்டியதானே. அந்த அந்த ப்ரோமோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஜனனிய பார்த்துட்டு வேற இடத்துல அந்த அந்த இடத்துல வேற பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்குது. அப்புறம் அந்த வயிற்றுல இருக்க குழந்தையெல்லாம் வந்து பெரிய பையனா வளர்ந்துருப்பானாட்டு இருக்குது. தமிழ் பாப்பா வந்து கண்ணாடி எல்லாம் போட்டு ஆளே வேற மாதிரி இருக்கிறாங்க. அப்புறம் நிலாவை பார்த்துட்டு நட்சத்திரத்தை பார்த்துட்டு இதுதான் அப்பா, இதுதான் நானு, இதான் அம்மா, இதுதான் நீ அக்கா அப்படின்னு சொல்லி என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல இதயம் சீரியல் பாக்குறவங்க எல்லாருக்குமே நெஞ்சு வலி வந்து உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருவாங்க கைஸ். இப்படிலாம் நாடகம் எடுத்தாங்கன்னா உண்மையிலேயே மக்கள் வந்து பைத்தியம் முடிச்சு சரியா இருக்க வேண்டியதான். ரொம்ப என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல.
ரொம்ப கேவலம் பிடிச்ச ஒரு நாடகம் முடிவு. அதுதான் நான் சொல்லலையா, ஜீ தமிழை பொறுத்தளவு நீங்க எல்லா நாடகத்தையும் எடுத்துக்கங்க. ஓப்பனிங் வந்து அப்படியே பிரம்மாண்டமா, அப்படியே உலகத்திலே இவங்கள மாதிரி நாடகம் எடுக்க தெரியாத மாதிரி அப்படியே பிரம்மாண்டமா ஏரோப்ளேன் என்ன, ஹெலிகாப்டர் என்ன, கார் என்ன, பெரிய பங்களா வீடு என்ன, ஹீரோவை காமிக்கும் போதும் சரி, ஹீரோயினை காமிக்கும் போதும் சரி, ஓவரா பில்டப் போடுவாங்க. சரியா? ஆனா முடிவு வெங்காயமாட்டம் இருக்கும். சரியா? வெங்காயம் எப்படி உரிக்க உரிக்க ஒண்ணும் இல்லாம இருக்கும், அந்த மாதிரி ஒண்ணுமே இருக்காது. இது வரைக்கும் ஜீ தமிழ் எத்தனை நாடகம் வந்துட்டு முடிஞ்சிருக்குது. ஏதாவது ஒரு சீரியலோட நாடக முடிவு வந்து இது நல்லா இருக்கிற முடிவுன்னு சொல்லி பாருங்க, ஞாபகத்துல கொண்டு வந்து பாருங்க, ஒரு அளவு இருக்காது. இப்ப வரைக்கும் மெட்டி ஒலி முடிவு சீன் கேளுங்க, நம்ம அம்மாமார்கிட்ட கேளுங்க, அப்படியே சொல்லுவாங்க. அந்த கடைசி பொண்ணுக்கு 4 பேர் சேர்ந்து மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பாருங்க, அதுதான்டா முடிவு. இது முடிவு இல்ல, இது முடிவு இல்ல, இது வந்து சீரியல் கொடுமைகள். சரியா? சீரியல்ன்ற பேர்ல நம்மள கொடுமை பண்றாங்க, கொடுமை. அது மட்டும் இல்லாம என்ன நடக்குது அப்படின்னா, படங்கள்ல தான் வந்து நான் ஆல்ரெடி நைட்டே பேசியிருந்தேன் இது. படங்கள் வந்து இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, முதல் பாட்டு முடிஞ்சோடனே 2வது பாட்டு எப்ப வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ சீரியல்லயும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கார்த்திகை தீபம் இப்ப அதே மாதிரி போயிட்டு இருக்குதுங்களா? இப்ப 2வது இந்த இதயம் சீரியல் அப்படி பண்ணிட்டாங்களா? அதுக்கப்புறம் இந்த ராமன் தேடிய சீதைன்னு இந்த 2:30க்கு ஒண்ணு போடுறாங்க பாருங்க, அப்படியே இதயம் நாடக காப்பி, ஜெராக்ஸ் காப்பி தான் கைஸ். அதுல ஒரே ஒரு சீன் மட்டும் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம ஆதியோட ஃப்ரெண்டும் வந்து ஆபீஸ்ல நடக்கிற தப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக, சரியா, அவன் ஃப்ரெண்ட வந்து முதலையே நடிக்க வைப்பான் தெரியுமா, ஒரு தப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக. இன்னைக்கு அந்த ஃப்ரெண்டெல்லாம் என்ன ஆனானே தெரியல. இதயம் சீரியல்ல அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் எல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. சரியா? அதே மாதிரி சீன் ராமன் தேடிய சீதையில வருது கைஸ். ரிவ்யூ இது ப்ரோமோல விடுறாங்க, நான் பாக்குறேன். இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம இதுல வருது. எல்லாம் ஈடிச்சாங்காப்பி. மொத்தத்துல இதயம் சீரியல் பேஸ்ட் பேஸ்ட் பேஸ்ட்.